Hello friends, welcome back to my channel. நிறைய பேரோட ஒரு ரெக்வெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பர்టిక్యులர் விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். ஸ்கின் கலரை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, எப்படி வெள்ளை ஆகுது, அதுவும் ஈஸியா 3 இன்கிரிடியன்ட்டை வச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் இது ப்ரூவனா நிறைய பேர்னால ஃபாலோ பண்ணி அதோட ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நானும் இதையே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு கிட்டத்தட்ட 6 மாசமா இதை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு நான் போடக்கூடிய வீடியோ தான் இது. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் இது எவ்வளவு நாள் ஆகும் நம்மளோட உடம்புல எஃபெக்ட் ஆகிறதுக்கு அண்ட் நம்மளோட ஸ்கின் உண்மையிலேயே கலர் ஆகுமா, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ABC ஜூஸ். சோ இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ABC ஜூஸ் அப்படிங்கிறது என்ன, இது எப்படி போடலாம், சோ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம், இது எல்லாத்தையும் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இது எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். சோ ABC ஜூஸ் அப்படினா A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பீட்ரூட், C ஃபார் கேரட். சோ இதுதான் ஆக்சுவலி அதோட எக்ஸ்பென்ஷன். ஆப்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் எடுக்கணும். பீட்ரூட் சின்ன பீட்ரூட்டா இருந்தா ஹாஃப் எடுக்கலாம். அதே ரொம்ப பெரிய சைஸ் பீட்ரூட்டா இருந்தா 1/4 பாகம் எடுத்தா போதும். ஸோ 1/4 எடுத்தா போதும். அண்ட் கேரட் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டா இருந்தா ஒன்னே போதும். அப்படி ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா 2 எடுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ரொம்ப இந்த சின்னது பெருசு இதெல்லாம் பாக்குறது இல்லை. ஒரு ஆப்பிள், அரை பீட்ரூட், ஒரு கேரட். ஸோ டெய்லியுமே இந்த அளவில் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஏபிசி ஜூஸ் பண்றதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இல்லாம இந்த கிராம் வெயிங் ஸ்கேல்லாம் இல்லாம ரொம்ப ஈஸியா நம்மளோட ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க பீல் பண்ணிடுங்க முதல்ல. ஸோ தோலை நீக்கிட்டு தான் 3 பொருளையுமே நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு அதை சுத்தமா தண்ணியே இல்லாம மை மாதிரி அரைச்சு எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஒரு கப் அளவுக்கு தான் வரும். ஸோ நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த கப் அளவுக்கு தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஏபிசி ஜூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. ஸோ இப்படி வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்டா அதை அப்படியே குடிச்சிடலாம். அதாவது ஒரு ஸ்பூன் வச்சு நீங்க சாப்பிடலாம். ஏன் நான் டைரக்டா உங்களை இதை ஃபில்டர் பண்ணாம குடிக்க சொல்றேன்னா, எப்பவுமே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கும். இந்த ஃபைபர் கண்டென்ட்டை நம்ம வடிகட்டுறதன் மூலியமா லூஸ் பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால சாப்பிட முடிஞ்சதுன்னா, ஆக்சுவலி இந்த டேஸ்ட் உங்களால பேர் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லாவே இருக்கும், இனிப்பா இருக்கும். பேர் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க அதை பேஸ்ட் பண்ணி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சில சாப்பிடுறது நல்லது. இல்ல எனக்கு நான் ரெகுலரா குடிக்க போறேன், ஆனா எனக்கு என்னமோ அது டைரக்டா அப்படியே பேஸ்ட் மாதிரி சாப்பிட இஷ்டம் இல்ல குடிக்கல, இல்ல நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க விரும்புறேன் அப்படின்றவங்க இதை ஃபில்டர் பண்ணியும் கொடுக்கலாம். ஃபில்டர் பண்ணீங்கன்னா ஒண்ணு தான் உங்களோட ஃபைபர் கண்டென்ட் கொஞ்சம் லூஸ் ஆகும். பட் மற்றபடி டெய்லியும் நம்ம ஒரு விஷயத்தை இன்டேக் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு அதோட சத்து போகதான் செய்யும். ஸோ இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுனால என்னெல்லாம் விஷயங்கள் என்னெல்லாம் உடம்புல மாற்றங்கள் ஏற்படும், எதுக்கெல்லாம் இது நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு குடிச்சனோ அந்த ஒரு ரீசன்ல இருந்தே சொல்றேன். ஸ்கின் கலரை இது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ பேசிக்கலி எனக்கு ரொம்ப நிறைய கலர் வேணும் அப்படிலாம் நான் நினைக்கல. என்னோட ஸ்கின் கலரே தான். பட் அதை ஒழுங்கா நம்ம பார்த்துக்காததுனால நிறைய சன் எக்ஸ்போஷர்னாலையும் இல்லை தப்பான ப்ராடக்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு சில நேரத்தில் ரொம்ப டல் ஆகிடும், பிளாக் ஸ்பாட்ஸ் வரும் இல்லையா. அப்படி இருந்தவொடனே எனக்கு என்ன தோணுச்சு, என்னோட பழைய கலர் வேணும். ஸோ வை நாட் ஏபிசி ஜூஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். ஸோ என்னோட பழைய கலருக்கு நான் ரீகன் ஆயிட்டேன். இனி இந்த கலர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ வீக் நான் இது குடிச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இதை வாரத்தில் 2 நாளைக்கு தான் நான் குடிக்கிறேன். பட் ப்ரீவியஸா ஒரு 3 months பாத்தீங்கன்னா டெய்லியுமே குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த கலர் வந்ததுக்கு அப்புறமா ஓகே வீக்லி ட்வைஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு விஷயத்துல இருந்தே வரேன். ஸோ ஸ்கின்னை நம்மளோட நேச்சுரல் கலரை கொண்டு வரும். அப்படி இல்லை உங்களோட நேச்சுரல் கலரே நல்ல ஒரு டஸ்டியான கலர் அப்படின்னா கூட அந்த ஸ்கின்னையே ரொம்ப ஷைனாகவும் ரொம்ப க்ளோயாகவும் காட்டுறதுக்கு இந்த ஏபிசி ஜூஸ் உதவும். அடுத்ததா பாத்தீங்கன்னா முடி நிறைய பேருக்கு ரொம்ப திக்கா இல்ல தின்னா இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு முடி திக்காகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இந்த ஒரு ஏபிசி ஜூஸை நீங்க குடிக்கலாம். அடுத்ததா இந்த ஜூஸை நான் சொன்ன முறைப்படி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் சுகரோ ஹனியோ எந்த ஒரு விஷயமா ஆட் பண்ணாம நீங்க டைரக்டா இப்படி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லது. ஸோ 3rd பாயிண்ட் வெயிட் லாஸ். அடுத்தது பார்த்தோம்னா இந்த பீட்ரூட் டெய்லி கன்சியூம் பண்றதுனால உங்களுக்கு உங்களோட ரத்த குழாயில அந்த ஃபேட் அக்யூமுலேஷனை தடுக்கும் அப்படின்னு சொல்றதுனால இது பிபியை லோவர் பண்றதுக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது ஒரு நேச்சுரல் டாக்ஸின் ரிமூவர், அதாவது நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு ஏபிசி ஜூஸ்ல இருக்கிறதுனால ஸோ டாக்ஸின்ஸையும் இது நம்ம ரெகுலரா ட்ரிங்க் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிடுது. மசில் பெயின் இருக்கிறவங்களுக்கு இது ரிலீஃபை கொடுக்குது அப்படின்னும் சில ஸ்டடிஸ் சொல்லுது. பட் இது எப்படி சொல்றது, எல்லாமே ஒருத்தருக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கு என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குதுன்ற பொறுத்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இது ப்ரூவ் பண்ண முடியலனாலும் சில கேசஸ்ல கேன்சர் செல்லோட மல்டிப்ளிகேஷனை இது ஸ்லோ பண்ணுது அந்த ப்ராசஸ் அப்படின்னும் இதுல ஒரு குணம் இருக்கிறதா சொல்லப்படுது.
பேசிக்கலி அயன் டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால அனிமிக்கா இருப்பாங்க இல்லையா, அதாவது ரத்த சோகை இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த நம்மளோட ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி அதுக்கான போஷாக்கு கிடைக்காது. ஸோ இந்த ஒரு பீட்ரூட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு அயன் சத்தை கூட்டுறதுக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இது நம்மளோட ஸ்கின் ஹேர் இப்படி நம்மளுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களுக்கு இது ரெகுலர் யூசேஜ் ரொம்ப நல்லது தான். பட் இதுலயும் சில கான்ஸ், அதாவது சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல எப்படி சொல்றது, சில பேருக்கு ஒவ்வாமைன்னு சொல்லலாம். ஸோ என்ன மாதிரி விஷயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரட்ல இருக்கக்கூடிய பீட்டா கேரட்டின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நாள் கணக்கில் இதை தொடர்ந்து கேரட் குடிக்கும்போது, அதுவும் அதிகப்படியான அளவுலாம் நிறைய பேர் கேரட் போட்டு இந்த ஒரு ஜூஸ்ல குடிக்கும்போது நம்மளோட ஸ்கின் கலர் வந்து கொஞ்சம் எல்லோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளவா தெரியாது, டஸ்கியா இருக்கிறவங்களுக்கோ இல்ல மாடரேட்டா ஃபேரா இருக்கிறவங்களுக்கோ, ரொம்ப ஃபேரா இருக்கிறவங்களுக்கோ கொஞ்சம் ஸ்கின் வந்து அவங்களோட ஸ்கின் கலரையும் தாண்டி எல்லோ ஆயிடும். ஸோ இது வந்து எப்படி சொல்றது, பார்க்கறதுக்கு சில பேருக்கு நல்லா இருக்காது, பட் அந்த கலர் ஓகே, ஐ எம் ஹாப்பி வித் இட் அப்படின்னா ஓகே தான். பட் இது வந்து எக்ஸஸா ஒரு கண்டென்ட் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிறது தான். இதை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஒரு கலர் வேற போயிடும். ஸோ இது வந்து டெம்பரரியா உங்களுக்கு கிடைச்ச கலர் அப்படின்னு தான் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம பீட்ரூட்ல இருக்கக்கூடிய ஆக்சலேட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட கிட்னில ஸ்டோன்ஸ் வரதுக்கான வாய்ப்பை வந்து அதிகப்படுத்துது. ஸோ உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரியில கிட்னி ஸ்டோன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு இல்லை இருந்திருக்குன்னா இந்த ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நிறைய கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இந்த பீட்ரூட் ஜூஸை ஒண்ணு உங்களோட டாக்டர் கிட்ட ஒரு பரிந்துரை கேட்டுட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெகுலர் யூசேஜ் இல்லாம ரேரா என்னைக்காவது வேணா குடிக்கலாம். ஸோ இது ஒரு பீட்ரூட் ஜூஸா வெறும் பெண்கள் தான் குடிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இல்லை. ஸோ ஆண்களுக்கும் இப்போ நிறைய வந்து கான்ஷியஸ்னஸ், எப்படி ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் வருதோ அதே மாதிரி பியூட்டி கான்ஷியஸ்னஸும் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அவங்களோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து ரொம்பவுமே பக்குவமாக பார்த்து நடந்துக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது போத் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல், இவங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைங்களும் குடிக்கலாம். பட் ஒரு அட்வைஸ் வந்து டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த சக்கையோட இல்லாமல் ஃபில்டர் பண்ணி நல்ல ஒரு ஜூஸா ஒரு 1/4 கிளாஸ் கொடுத்தீங்கன்னா கூட தட் இஸ் மோர் தென் இனஃப். அண்ட் வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ கொடுத்தாவே மோர் தென் இனஃப் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ பெரியவங்க நம்ம மேபி ஒரு 1 or 2 months ரெகுலரா ஒரு டெய்லி குடிக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 1 நாள் இல்ல 2 நாள் கொடுக்கலாம். ஸோ நம்ம கூட ஒரு 1 or 2 months குடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா இதை ஒரு விஷயத்த ரெகுலரா நம்மளோட டயட்ல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னாலே இதை என்ன பண்ணணும்னா நம்ம டெய்லியும் குடிக்காம வாரத்துக்கு 2 நாள் அந்த மாதிரினா இதோட சைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்ட் ஒரிஜினல் ஏபிசின்றது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் தான். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு பதிலாக ஏ ஃபார் ஆம்லா அதாவது நெல்லிக்காய் போடுவாங்க. அண்ட் சில பேர் சிக்கு பதிலாக சி ஃபார் கேரட் இல்லாமல் சி ஃபார் கியூக்கம்பர் போடுவாங்க. கியூக்கம்பரும் நல்லதான், ஆம்லாவும் நல்லதான். பட் இதுதான் ஒரிஜினல் ரெசிபி. ஸோ மற்ற சத்துவும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஆல்டர்னேட் டேஸ் இருக்கு இல்லையா, வாரத்துக்கு 2 நாள் ஏபிசி தவிர்த்து மிச்ச நாட்கள்ல நீங்க இந்த மாதிரி மிக்சட் காம்பினேஷன்ஸ் பண்ணியும் குடிக்கலாம். விஷயம் என்னன்னா ஏதாவது ஒரு வகையில நம்ம பச்சை காய்கறிகளை நம்மளோட உடம்புக்குள்ள கொடுத்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா வேலை செய்யும். என்னதான் நம்ம பொரியலாவோ இல்ல கூட்டாவோ சாப்பிடறத விட இந்த மாதிரி டைரக்டா நம்ம ரெகுலரா அந்த ஒரு விஷயத்த சாப்பிடும் போது அதுக்கு ஒரு சத்து தனியா இருக்கு. அண்ட் நான் இதை எப்படி சாப்பிட்டேன் அப்படிங்கறத முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டை டைரக்டா மிக்சியில் அரைச்சு அந்த பேஸ்ட் மாதிரி உள்ள கன்சிஸ்டன்சியை ஸ்பூன்ல சாப்பிடலாம் இல்ல ஜூஸ் மாதிரி கூட குடிச்சிடலாம். ஸோ அது வந்து நான் ஃபைபர் கண்டென்ட்டை வடிகட்டி வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 months கிட்ட டெய்லியுமே ரெகுலராகவே எடுத்துக்கிட்டேன். எந்த டைம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மத்தியானம் லஞ்சுக்கு நடுவில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மத்தியானம் லஞ்ச் அண்ட் நைட் டின்னர் டைம்குள்ள எப்போனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து கரெக்டான டைம். ஸோ இந்த டைம்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதோட சத்து வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா இது சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ அதனால நீங்க வேற ஸ்நாக்ஸ் இல்லை வேற அந்த நொறுக்கு தீனிகள் அது பக்கம் போகாம மோஸ்ட்லி வந்து இதுலயே ரிலையபிளா இருப்பீங்க. அண்ட் எனக்கு இதோட ரிசல்ட் தெரிய எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மாசமே போதுமானதா இருக்கும். ஸோ பேசிக்கலி உங்களோட ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா நல்ல ஒரு ஸ்கின் டோன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஸோ திரும்பி எனக்கு பழைய அந்த ஒரு ஸ்கின் டெக்ஸ்சர் அந்த டோன் அண்ட் ஒரு சூப்பரான ஒரு க்ளோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு ஏபிசி ஜூஸை உங்களோட ரொட்டீன்ல கொண்டு வரலாம். அண்ட் உண்மையிலேயே வந்து இந்த ஸ்டோன் கிட்னில வந்து வந்துடும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தாலோ அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருந்தாலோ இதை வந்து வாரத்துக்கு 1 நாள் அப்படிங்கிற விதத்துல வந்து நீங்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா கிராஜுவலா வாரத்துக்கு 2 நாள் அப்படின்னு ஆக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ வாரத்துக்கு 2 நாள் குடிச்சாலே அதோட பலன்கள் வந்து உங்களோட உடம்புல நல்லா இருக்கும். இதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் வேற என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா லெமன் அப்படி இல்லைன்னா ஜிஞ்சர் ஆட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஒரு இம்ப்ரூவ்டு டேஸ்ட் அப்படி இல்லைன்னா ஃப்ளேவர் இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். பட் இது வந்து எக்ஸப்ஷனல் தான், எல்லாருமே இது மாதிரி தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் சில பேர் வந்து இதில் மின்ட் போடுறாங்க, சில பேர் வந்து நான் சொன்ன மாதிரி குக்கம்பர் ஸோ எல்லாத்தையுமே மொத்தமாக ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே போடுறாங்க.
பட் பேசிக்கலி ஏபிசின்றது இதுதான். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ரிசல்ட் மாதிரியே உங்களுக்கும் வந்துச்சா அப்படிங்கிறத ஒரு ஃபியூ வீக்ஸ் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. ஏன்னா நான் இதை விசிபிளாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்னோட ஸ்கின் டோன் வந்து பழையபடி திருப்பி கிடைச்சதை வச்சு தான் நான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ட்ரையல் பண்ணாமல் சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இத்தனை மாதம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எஸ் இட் இஸ் இம்ப்ரூவிங் த ஸ்கின் டெக்ஸ்சர் அப்படிங்கிறத ஒய் நாட் ஒரு வீடியோவாக சொல்லலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். டேக் கேர், பை.